ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். இந்த சீலாவோட சைஸை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ வரும். இந்த சீலா நம்ம இன்றைக்கி வெட்டி குழம்பு வைக்க போகிறோம். ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி வெட்டுறோம், இதை எப்படி குழம்பு வைக்கிறோம்னு ஃபுல்லாக காட்டுறேன். சீலாவோட சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தனால நம்ம ஃபுல்லாக ஒரே நாளில் இதை வந்து சாப்பிட முடியாது. நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த சீலாவை அதாவது இந்த மண்டை பகுதியும் இந்த வால் பகுதியும் வெட்டி இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு மிச்சத்தை, அதாவது இந்த துண்டு அந்த நடுவில் உள்ளதை மட்டும் கருவாட்டுக்கு போட போகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம போட்டில் என்ன ஸ்பெஷல்னா, வஞ்சர மீனோட மண்டையும் வாலும் தான் ஸ்பெஷல். மண்டையை வெட்டியாச்சு, அடுத்து வால் பகுதியை வெட்டுவோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த பீஸை வந்து நம்ம கருவாட்டுக்கு போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனாக இருக்குன்னு பாருங்கள். அதான் எங்களுக்கு கடல் மேலே ஒரு மீனை சாப்பிடணுன்ற ஆசை வந்துருச்சுன்னா, அது பெருசாக சின்னதானலாம் பார்க்க மாட்டோம். அது வந்து அதிகமான விலைக்கு போகலாம் பார்க்க மாட்டோம். சாப்பிடணுன்ற ஆசை வந்துருச்சுன்னா அதை வெட்டி சாப்பிட்ருவோம். இந்த மீனை வந்து சாப்பிடணுன்ற எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு, அதனால் வெட்டி சாப்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம கடலுக்கு வந்து முதல் நாளே ஏறிடுச்சு. ஸோ அதனால் ஒரு 10 நாள் நம்ம கடல்லே கிடந்து தொழில் பார்ப்போம். சீலாவோட டேஸ்ட் கம்மியாயிரும். அதே மாதிரி சீலா ஒரு மாதிரி நஞ்ச மாதிரி போயிடும். அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. கரையை கொண்டு போனாலும் அந்தளவுக்கு விலை போகாது. ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி பிடிச்ச சீலாண்டு வியாபாரிக்கெலாம் தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு வைக்க போகிறோமா, கிரேவி வைக்க போகிறோமா? கிரேவி வைக்க போகிறோம். வஞ்சர மீன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி ஒரு வஞ்சர மீன் கிரேவியை உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே வஞ்சர மீன் பீஸை பாருங்கள், அப்படியே அலுவா துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். வாயில் போட்டதும் மெல்ல கூட தேவையில்லை, மென்று திக்க கூட தேவையில்லை, அதுவாக கரைஞ்சிடும். அந்த மாதிரி இருக்குது. பெரிய மீனோட மண்டையெல்லாம் வெட்ட தெரியாமல் இருப்பீங்க. வீட்டில் வச்சு வெட்ட தெரியாமல் இந்த கடையில் கொடுத்து விட்டுவீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்குறங்க எப்படி மீனோட மண்டையெல்லாம் வீட்டில் வெட்டுறதுன்னு.